எங்கே காரை காணோம்? விற்றுட்டிங்களா? ஆமாம் ப்ரோ, காரை விற்றுட்டேன். இவனுங்க டொரண்டோ ஜிடி ஏரியாவில் அவ்வளோ இது நடக்குது, என்ன கார் திருட்டு நடக்குது ஒவ்வொரு நாளும். கார் திருட்டு நடந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா கார் இன்சூரன்ஸ், ஃபுல் இன்சூரன்ஸ் எல்லோரும் போடுவாங்க. ஸோ கார் காணாமல் போனால் இன்சூரன்ஸ் கிட்ட சொன்னால் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு அந்த காரோட ப்ரைஸை நீங்கள் தந்துடுவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் லோனில் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பேங்க்குக்கு, எந்த பேங்க்கில் லோன் எடுத்துட்டீங்களோ அந்த பேங்க்குக்கு இந்த இன்சூரன்ஸை பே பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி கடந்த காரம் இல்லாமல் கால் எடுத்துகிட்டு போகிறதால என்ன நடக்குதுன்னா, இன்சூரன்ஸுக்கு நிறைய பே பண்ண வேண்டி இருக்குது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. அதுக்காக இன்சூரன்ஸை விலையை கூட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதனால் இன்சூரன்ஸு சில நேரம் இன்சூரன்ஸோட விலை மாதம் சில ஆட்களுக்கு காருக்கு கட்டுற காசை விட கூடுதலாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி தான் போயிட்டுருக்குது. ஓகே, ஸோ இதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கார் மண்ணா நீங்கள் வச்சுக்கங்கடா, காரை வச்சுருந்தா களோடு திருப்பி தருவான்ட்டு ஒரு பயமாக இருக்குது. ரெண்டாவது பயம் இது இன்சூரன்ஸோட விலையை கூட்டிகிட்டே போகிறாங்க, அது ரெண்டாவது பயமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கார் தேவையில்லை, நாங்கள் டிடிசிலேயே அப்படி இல்லாட்டி எங்களோட லோக்கல் பஸ் டிரான்சிட்லேயே நாங்கள் போய்க்கிறோம்னு சொல்லிவிட்டு எல்லோரும் காரை விற்காங்க. ஓகே, ஸோ நானும் காரை விற்றுட்டேன். நீங்கள் டொரண்டோ ஜிடி ஏரியாவில் இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த மோஸ்ட் வெல் ரெஸ்பெக்டட் கம்யூனிட்டி ஆஃப் கனடா அது யாருன்னு சொன்னால், களவெடுக்கிறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, ஹோம்லெஸ் பீப்புள், அடுத்தது கிரிமினல்ஸ். இவங்க தான் இங்கே கனடாவில் இதுக்கு மேலே, அதாவது பொலிட்டீஷியனுக்கு அடுத்ததான் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் கம்யூனிட்டி. அதுக்கு கீழே தான் மற்றாக்கள் எல்லாம் இருப்பாங்க. டெக்ஸ் பேயிங் மணி, டெக்ஸ் பேயிங் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். நம்மலாம் கஷ்டப்பட்டு டெக்ஸ் கட்டி கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிற பணத்தை எல்லாம் இதை மாதிரியான இந்த வெல் ரெஸ்பெக்டட் பீப்புளுக்கு தான் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ எஸ், நம்ம மோஸ்ட் வெல் ரெஸ்பெக்டட் பீப்புளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நம்ம அப்படி இல்லாட்டி பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படியான ஹோம்லெஸ் பீப்புள், கிரிமினல் அப்படி யாருன்னா வந்து உங்கள்கிட்ட பிரச்சனைப்படுத்தினாங்கன்னு சொன்னால் அவங்க கேட்குறத கொடுத்துட்டு நீங்கள் வெளியே போயிட வேண்டியது தான். அவங்களுக்கு நீங்கள் கை வச்சாலோ அவங்கள நீங்கள் தப்பாக பேசினாலோ அவங்க ரெஸ்பெக்டட் பீப்புளுங்கிறதால நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கீங்க. ஸோ அதுதான் இங்கே கனடாவோட கல்ச்சர். ஸோ யா, அதனால தான் எல்லோரும் காரை விற்றுட்ருக்காங்க. காரில் போகிறதுக்கு பதிலாக நம்ம நடந்து போகணும். அடுத்தது இங்கே இருக்கிற சிஸ்டம் என்னென்னு சொன்னால், கிரிமினல்ஸாக பார்க்குறதில்ல. ஓகே, அவன் ஒரு குடிமகன் என்று சொல்லி தான் இங்கே பார்க்குறேன். அதனால தான் இவ்வளோ பேர் இங்கே வந்து அசேலம் கிளைம் பண்ணுறதுக்கும் அதுதான் காரணம். மற்ற நாட்டில் பிரச்சனை எங்களை காப்பாற்றுங்கன்னு வாங்கன்னு சொல்லி நீங்கள் எங்களோட நாட்டில் தஞ்சம் ஊற்றுட்டீங்கன்னு சொல்லி சரி, ஒரு ஜாதி ஒரு கன்செப்ட் தான் இங்கே இருக்கிறது. அதனால் இப்போ நீங்கள் எவ்வளோ தான் தப்பு செஞ்சாலும் காலையில் உங்களை போலீஸ் பிடிக்குதுன்னா ஈவினிங் 2 நாளும் இல்லை, அந்தந்த ஈவினிங்கே பெயிலில் விட்டுருவாங்க. ஸோ இங்கே என்ன தப்பு செஞ்சாலும் காலையில் போய் பின்னரம் பாரு மாதிரி தான் இங்கே கேஸ் இருக்குது. சில இங்கே கனகாலமாக இருக்கிற போர்ன் கனேடியன்ஸ் அதை ஆதரிக்காங்க. என்ன காரணம்னு சொன்னால், ஒருவனை கிரிமினலை கொண்டு பிடிச்சி ஜெயிலில் போட்டு அந்த ஜெயிலில் அவனுக்குரிய சாப்பாடு, இது அவனுக்குரிய இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கவர்மெண்ட் டெக்ஸில் இருந்தானே போகுது. டெக்ஸ் எங்கட மணி தானே. ஸோ அவனுக்கு எங்கிட்ட டெக்ஸ் மணியை கொடுத்து அவனுக்கு ராஜ வாழ்க்கை கொடுக்குறத கிரிமினல்ஸை நீங்கள் வெளியில் விட்டுருங்க சொல்லி அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அவனுக்கு காலையில் போகிறானு பின்னர் விளையாடலாம், அந்த நைட்டே திரும்ப அடுத்த கார கல்லோடு காணும் போய். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது. கார கல்லோடுக்குள்ளே நம்ம யார் என்ன இடையூறு அப்போனா இது வச்சுருக்காங்க, ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, அதால் போட்டு தள்ளுறாங்க. அப்படி போட்டு தள்ளினா கூட இந்த எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது சிஸ்டம் இவங்களோட அந்த இது செய்கிறது. அவங்க திரும்ப போய் அப்போயே ஒரு கிழமையில் வெளியில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். அப்படி தயாரி ஏண்டா ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி ஒன்று தான் செஞ்சிட்டு இருக்குது. ஓகே, ஒரு பெரிய டீம் ஒன்று, ஒரு நெட்வொர்க் ஒன்று தான் இதை செஞ்சிட்டு இருக்குது. ஆனால் யார் செய்கிறாங்க, என்ன நடக்குன்னு சொல்லி எல்லா போலீஸ், காப்ஸ் எல்லாருக்குமே, கவர்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் யாரையுமே பிடிச்சி அதை ஸ்டாப் பண்ண எழுது இல்லை. என்ன பிடிச்சி போட அவன் வழியால் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்கள் டொரண்டோ ஜிடி ஏரியாவில் இருக்கிற ஆளாக இருந்தால் காப்ஸ் சொல்கிற மாதிரி, போலீஸ் சொல்கிற மாதிரி காரைக்கியை வாசலில் வைங்க, அப்படி இல்லாட்டி காருக்குள்ளேயே வைங்கண்டா அவங்க வாராக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி தான் அவங்க போலீஸ் பேட்டியை கொடுத்துருக்காரு. யா, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்ல சட்டமாக இல்லையான்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கீழே தெரிவிங்க. பாய்.